சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள பாரத்வாஜேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்னும் மக்கள் பலர் குடிசையில் வாழ்வதோடு வறுமையில் வாடுகின்றனர். ஆனால் சில குடும்பங்கள் மட்டும் பெருச்சாளிகளைப் போல பெருகிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ஒரு 30-40 ஆண்டுகளாக வறுமையில் இருப்பவர்கள் வறுமையிலே தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வாழ்வாதாரம் மாறவே இல்லை. 40 வருஷத்துக்கு மேல் எந்த குடிசை பகுதியில் இருந்தாங்களோ இன்னைக்கு அதே குடிசை பகுதியில் இருக்காங்க. இந்த திராவிட மாடல் என்பது ஒரு மாயை, ஒரு பொய் தோற்றம். பொய்களை அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி அப்பப்ப தேவைக்கேற்ப மட்டும் கொடுத்துட்டு வளர்ச்சி என்பதை மனதில் வைக்காமல் மக்களுக்கு கொண்டு சேர்க்காததான் திராவிட மாடல். சில குடும்பங்கள் மட்டும் பெருச்சாளி மூலம் பெருசாயிட்டே போறாங்க, மற்றவங்களாம் ரொம்ப கஷ்டத்திலே இருக்காங்க. இதுல இருந்து மக்கள் மீள வேண்டும். தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள காரணீஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்து பிரச்சாரம் செய்தார். தொடர்ந்து பேசிய ஜெயவர்தன், தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு பட்டினப்பாக்கத்தில் மட்டுமல்ல மற்ற இடங்களிலும் எதிர்ப்பு கிளம்பத்தான் செய்கிறது என்றும், எதிர்பாராத விதமாக தனது காலில் சிறிய எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ள தமிழச்சி தங்கபாண்டியன் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் கூறினார். மிகப்பெரிய அதிருப்தி தொகுதி முழு அது யதார்த்தமாக தெரியுது. இப்போ நாங்கள் நொச்சிக்குப்பு அந்த ஏரியாவில் இருக்கும்போது அவங்களும் பிரச்சாரம் அப்போ மகளிர் எல்லாமே அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, வராங்க பாருங்க, இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, இப்போ வராங்க பாருங்க, அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க அவங்க. அதனால் இது யதார்த்தமாக இது எல்லாரும் தொகுதி முழுக்க எங்கே சென்றாலும் சரி இவங்க எந்த வேலையும் செய்யலைன்றது மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்குது. கோயம்பேடு பகுதியில் தள்ளுவண்டி கடையில் வடை சாப்பிட்டு பிரச்சாரம் செய்தார் தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன். தான் சாப்பிட்ட வடைக்கு போன்பேயில் பணம் அனுப்பிய தமிழிசை, பெரிய பெரிய உணவகங்களில் மட்டுமே இருந்த டிஜிட்டல் பேமெண்ட் தள்ளுவண்டி கடை வரை வந்துள்ளது என்றால் அது பிரதமர் மோடியின் சாதனை என கூறி வாக்கு சேகரித்தார். மக்களிடம் வடை சுடும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கடைக்கு வந்து பார்க்க வேண்டும், அப்போது வடை போச்சே என்று கூற முடியாது, ஏனென்றால் வடை எங்களுக்கு கிடைத்துவிட்டது என கூறிய தமிழிசை, ஆளுநராக இருந்து அக்காவாக வந்திருக்கிறேன், திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, விரும்பி வந்துட்டேன்னு சொல்லு என டயலாக் பேசினார். மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன 4.5 ஆண்டு காலம் கழித்து இத மாதிரி ரோடுக்கு வர, இந்த ரோடுக்கு வரும்போது ரோடையே காலி பண்ணிடுவாங்க, 100 காவலர்கள் இருப்பாங்க, 0 டிராபிக்கா இருக்கும், மக்களையே பார்க்காம பயணம் செஞ்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு டிராபிக் எல்லாம் நிறுத்திட்டு காவலாளிகள் எல்லாம் அனுப்பிட்டு பணியாளர்கள் எல்லாம் அனுப்பிட்டு உங்களோடு உங்களாக இருப்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆளுநராக இருந்து அக்காவாக திரும்பி வந்திருக்கிறேன். திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, ஒரு நிமிஷம் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, விரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, தென் சென்னை மக்கள் எனக்கு ஆதரவு தருவார்கள், தாமரைக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்கிறேன். புதுக்கோட்டையில் அமமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்திக்க வருகை தந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் செந்தில்நாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக கூட்டணி வேட்பாளர் துரை வைகோ மிகவும் மனதைரியம் இல்லாதவராக உள்ளார், அவர் எப்படி மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசுவார் என கேள்வி எழுப்பினர். ஆக்சுவலாக அந்த சிச்சுவேஷன் ட்ரிவன் எப்படின்னா அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க போல, இல்லைன்னா அழுதுருக்க மாட்டார். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாடாளுமன்றத்துக்கு வேட்பாளராக நிற்கிறவர் எமோஷன்ஸை வெளிக்காட்டிக்க கூடாது. இன்னொன்று, நான் கற்றுக்குட்டி எனக்கு தேர்தல் அரசியலே தேவையில்லைன்னா, தேர்தல் அரசியல் தான் ஜனநாயக நாட்டுக்கு முதுகெலும்பு. பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பும்போது, ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், இன்கேஸ் அவர் தேர்ந்தெடுத்துட்டாலும் நாளைக்கு பார்லிமெண்ட்டில் ஒரு இஷ்யூனாலும் கோச்சில் வெளில வந்துட போகிறார். இதை இப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி நான் பார்க்குறேன். ஐ மீன் டிபெண்ட்ஸ், அதுங்க என்ன நடந்திருக்குங்கிறது உள்ளே நடந்தது தெரியாது. எகேன் நான் பிளேம் கேம் விளையாட வரல, ஆனால் அந்த ஃபர்ம் அந்த ரிஜிட்னஸ் அவர்கிட்ட இல்லை. திமுக கூட்டணியில் உள்ள கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் ஒசூரில் உள்ள பள்ளிவாசல்களில் தொழுகை மேற்கொண்ட இஸ்லாமியர்களிடம் CAA சட்டத்தை செயல்பட விடமாட்டோம் என உருது மொழியில் பேசி வாக்குகளை சேகரித்தார். कभी भी मैं इलेक्शन में करने के टाइम में
फर्स्ट मेरा प्रचार शुरू होता तो ये मस्जिद में जामिया मस्जिद से आज भी पार्लियामेंट की तरफ से मैं लड़ा रहा हूँ कांग्रेस पार्टी से। ये मस्जिद से मैं फिर स्टार्ट शुरू कर पाए पूरा भारत देश में कंप्लीट वर्ल्ड में किधर मुसलमान होना उन्हें कभी भी हमारा इंडिया गाने वाला को तो जाना तो अब हमारे मोदी जी करके एक नया वो क्या बोलते तो बोलना इनको हटा देना। செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க।